அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதாண்ட ஆரம்பமே. திருப்பரங்குன்றம் 36 மணி நேரம் எடுத்து 1 மணி நேரம் 16 நிமிஷம். இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் போன பிப்ரவரியில தைரியமா 4 ஃப்ரேம்ல நாங்க வெளியிட்டு அதை பத்தி நாங்க கருத்தரங்க அப்பயே இது அரசா தடை பண்றாங்க. என்ன தடை பண்ணாங்க? புதுக்கோட்டையில போட விடாம மேல இருந்து உத்தரவுனாங்க. சரி, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்கலன்னு கேட்டேன். நான் கொடுத்தோம், எடுக்கல. திடீரென்று கார்த்திகை தீபம் சர்ச்சையாக வெடிக்க காரணம் என்ன? நீங்க திராவிட கழகத்துல அவங்க இடத்துலயே இது திரையிடுங்க, பெரிய அளவில் நீங்க சொல்லி திரையிடணும். அப்ப பார்ப்போம் எவன் தடுக்கிறான், எந்த வெள்ளையலி வருது, எந்த சுண்டலி வருதுன்னு பார்த்துக்கலாம். இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கங்க. இந்த தவம் அது எடுத்த முறையும் அதுக்கு பின்னணி குரல் கொடுத்து நம்ம தேரடிதான். திருப்பரங்குன்ற வீதிகளில் சந்தனக்கூடு நகர்ந்து வரும்போது வழிபட்ட பெரும்பாலானோர் இந்து மக்கள் தான். நான் இந்த இடத்துல குடியேற்றுவேன். அப்படி இல்லை அப்படின்னா இதை தடுக்கிற எல்லாரும் நாசமா போவீங்கன்னு முடிக்கிறான். அந்த நம்ம மாமாட்ட பேசிடுவோம். மாமாட்ட பேசணும்னா அவங்க இவர் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாரு, மாமான்னு கூப்பிடுறாங்க. நான் யாரையும் விட்டு கொடுக்க முடியாது. இந்த ஒற்றுமையை குலைக்கிற எவனா இருந்தாலும் நாசமா போவாங்க. விழாவோட கதாநாயகன் எங்க தவம் தான். பேருக்கேற்ற தவம். எனக்கு ரொம்ப மரியாதை. ஏன்னா ஊருக்காரரு, மதுரைக்கு பக்கம். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தானே. ஃபோட்டோகிராஃபர். நீங்கள் அந்த திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பார்த்துருக்கீங்களா? ஒன்று உமா மாத்திரம் பார்த்துருக்கேன். என் தம்பி பார்த்துருக்கேன். 3 4 5. அதான் தம்பிகிட்ட சொன்னேன், இந்த கருத்தரங்கம் முன்னாடி அதை திரையிட முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அது திரையிட்டு இருந்தால் தவத்தோட தவம் தெரியும். உண்மையிலே அந்த தம்பி இப்போ சொன்னார் பாருங்க, 36 மணி நேரம் எடுத்து 1 மணி நேரம் 16 நிமிஷம் கரெக்டாக கொடுத்துருக்காரு. இப்போ நான் திருப்பரங்குன்றம் வந்துடுறேன். திருப்பரங்குன்றம் அதே அந்த இல்லை நீட்டுக்குள்ளே அந்த போராட்டம் வலுத்துட்ருக்கு. 6 மாதத்துக்கு முன்னாடி செத்து போன ஒரு பணத்தை மறுபடியும் எடுத்து கொண்டு வந்து திரையிட்டு அதை கொண்டாடினாங்க பாருங்க. அது 6 மாதம் முன்னாடியே செத்துருச்சு. ஏன்னா அதை வெளியிட்டாங்கல்ல, அதை மறுபடியும் வெளியிட்டு அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு லீவு, எல்லாரும் கூத்தடிச்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாம் நினைக்கிறோம் பூரா இன்னும் நடிக்கிறாங்க அப்படின்னு. உண்மையிலே என் தம்பி சூர்யா சொன்ன மாதிரி பிஜேபி என்ன நினைக்குதோ அதை சரியாக செஞ்சுருக்காங்க. இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை நீர்த்து போகிறதுக்கான ஒரு நிகழ்வு தான் அந்த படம் ரிலீஸு. அந்த நடந்த கூத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அழுது கூத்து, போன கூத்து, வந்த கூத்து. வெட்கப்படுறோம் உண்மையிலேயே. நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ தம்பி சொன்னார்ல, துப்புரவு பணியாளர்களை வர வச்சு பேசுனதுக்கு நம்ம ஒரு டேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. சாரி தம்பி, அவங்க பேசும்போது குறுக்கிட்டேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் மேலே ஒரு எஃப்ஐஆரை போடுங்கன்னு. சார் சொல்லிக்கிட்டே இருந்தேன் சார், வீடியோலையும் சொன்னேன், நேராக பார்த்து சொன்னேன். ஒரே ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்க, போதும், தாபைக்காவே இருக்காது. இதுக்கு அரெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறீங்களா? இந்த சனியெல்லாம் பார்த்தாச்சு. ரொம்ப இல்லை, என்னன்னா ரொம்ப மிதவாதமாக இருக்கக்கூடாதுங்க. நான் சொன்னேன், ரொம்பையும் பெரிய ஆளாக்க வேணாம். இன்னைக்கு மாண்புமிகு வந்துருச்சுல, அதில் ஒருத்தர் கல்வி அமைச்சர், நீங்கள் போராடலாம், நீங்கள் அனுமதி வாங்கிட்டு போராடணும், அனுமதி கொடுக்குறவன் ஏன்னா
கொஞ்சம் அறிவோட பேசுறவன் எவனாவது ஒருத்தன் பேசுறானா பாருங்க. என்ன சொன்னாரு, என்ன செஞ்சீங்க? இல்ல இல்ல, அது எல்லாருமே இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் பேசுவோம், எப்படி வந்தாங்க, எப்படி வந்துச்சு அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் எப்படி வந்தது வந்துடும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது நம்ம தப்பா இல்லையா? நம்ம தப்பு தானே. அப்போ அதுக்கான ஏன் முதலே நீங்கள் வந்து எடுக்கலை? இப்போ நம்ம வந்து இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி தான் வந்துருச்சு. ஆனால் வருத்தம் எனக்கு. சொல்லிக்கிட்டே இருந்தோம் 41 பண்ணது. ஒரு எப்பயுமே ஒரு கொலை பண்ணுறான்னு வச்சுங்களேன், ஒருத்தன் இதுக்காக சொல்கிறேன், ஒரு கொலை பண்ணுறான், நீ தான் பண்ண அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், நான் பண்ணல சார் அப்படிதான் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ தான் பண்ணங்கிறான். அது பண்ணவனே நீ தான் பண்ண அப்படிங்கிறான். அப்போ நீ தான் பண்ணன்னு ஒருத்தர் கையில் நிட்டுனாங்கல்ல, அவங்க நான் பண்ணலைன்னாலும் சொல்லணும்ல. சொல்ல சார், இந்த கொடுமை எங்க போய் சொல்ல. அதுலதான் இப்ப வந்துகிட்டு நம்மளை குத்துது குடையுது. இப்ப நம்ம சொல்றோம் குத்துது குடையுது, என்ன ஜனநாயகம் இல்லை, பத்திரிகையாளரை கைது பண்ற. இப்ப விஜயனை கைது பண்ணியாச்சு. கைது பண்ண விஜய் இன்னும் பேசல. ஏன் பயமா இல்லை? எங்க அக்காட்ட தான் கேட்டேன், அவங்க கூட தான் 10 வருஷம் வேலை பார்த்தாங்கல்ல. இல்லை, அவர் பேச மாட்டார். நம்ம ஏன் வலிஞ்சு அடிக்கிறோம்னா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னா. ஏன்னா அந்த பையனை, அந்த தம்பியை 12 மணி வரைக்கும் விசாரிக்கிறாங்க நைட்டு, மறுபடியும் 2 மணிக்கு போய் வர சொல்கிறாங்க. இது என்னன்னா, வீட்டில் இருக்கிறவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் டிஸ்டர்ப் ஆகணும், நாளைக்கு யாரும் நம்மளை பற்றி பேசக்கூடாது. இதுதான் சின்ன இதுக்குள்ளே ஒரு ஒளிஞ்சிருக்கிறது. ஒரு போலீஸுடைய அது ஒரு மாஃபியா தான். இப்போ அந்த தம்பி சார்ந்த ஊடகம் திரிஷா போய் என்ன எழுத படம், ஒரு படம் ஜனநாயகம், அதை பார்த்து வந்தது. இப்போ வீடியோ போடுறாங்களே, என்ன பண்ணுவீங்க? திரிஷாவும் அவங்க அம்மாவும் ஏமா பார்த்ததாங்க சொன்னேன், நான் வந்து தப்பாக ஒன்றும் சொல்லலை. பார்த்தாத வீடியோ போடுறாங்களே உங்களுக்கு. இப்போ நீங்கள் நான் அந்த டிவிக்கு எதிராக பேசுகிறேன். இதுக்குள்ளே தான் வாழ்கிறோம், இதுக்குள்ளே தான் நம்ம கரையேறணும். ஆனால் 5 வருஷம் போகணும். அவன் கையை கடிச்சிக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தர் வந்தார். ஆனால் இப்போ மக்கள்கிட்ட கொஞ்சம் போயிருக்கு. முந்தா நாள் ஜனநாயகன்னு ஒரு சனியம் வெளியே வந்த அன்னைக்கு வீடியோலாம் எல்லா டிவிலையும் போட்டிருப்பாங்க. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் கூத்தடிச்சதை பார்த்தோமா. அப்புறம் எங்கே உள்ள மக்கள் திருந்திட்டாங்க. இன்னமும் கையை காலை கடிச்சிக்கணும். அதில் சொல்கிறான் ஒருத்தன், ஒரு எங்கள் என்ன சொல்லுவேன், தளபதி சொன்னாங்களா, ஏதோ தளபதி கடைசியாக நடித்தது அழுதுக்கு சொல்கிறான், இனிமேல் அவர் நடிக்க போகிறத நான் பார்க்க போகிறது. டே, அவன் நடிச்சுட்டு தாண்டா இருக்கான் இன்னைக்கு வரைக்கும். இப்போ வரைக்கும் நடிக்கிறாங்க. நீ நல்லா பாருங்க, நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை நடிப்பை நிறுத்திட்டாங்களாம். டேய், இது கொடுமை எங்க போய் சொல்ல. அதாவது மாட்டிக்கிட்டோம். இந்தியாவே திரும்பி பார்க்குது. தமிழ்நாடை எப்படிலாம் பார்த்துச்சோ. தம்பி ஒரு உதாரணம் சொன்னார் பாருங்க. இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் போன பிப்ரவரியில் தைரியமாக 4 ஃப்ரேமில் நாங்கள் வெளியிட்டு அதை பற்றி நாங்கள் என்ன ஒரு 1 மணி நேரம் மறுபடியும் பேசணுமா கருத்தரங்க அப்பயே. இது அரசா? எனக்கு நான் இப்போ தம்பி வந்தோன்னா அன்னைக்கு
பேரடியும் அவர் பேர் என்ன? அரவிந்த் வந்தாங்க. தடை பண்ணுறாங்க. என்ன தடை பண்ணாங்க? புதுக்கோட்டையில் போட விடாமல் மேலேருந்து உத்தரவுனாங்க. சரி, அதை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்கலன்னு கேட்டேன். ஏன் கொடுக்கல? கொடுத்தோம், எடுக்கலை. மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணோமா? அதுதான் சொன்னேன். அது நீங்கள் நம்ம வந்து இதை இன்னும் கொஞ்சம் முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிறது. அப்போ தான் இப்போ தம்பி பிரின்ஸ்கிட்ட பேசினேன். ஆசிரியர் பார்க்கணுன்னு சொன்னார். நல்ல வேலையாக போச்சு. நீங்கள் வந்து ஆசிரியர் ஊர்லேருந்து வந்த உடனே நீங்கள் வந்து திராவிட கழகத்தில் அவங்க இடத்துலையே இதை திரையிடுங்க. பெரிய அளவில் அதை வந்து நீங்கள் சொல்லி திரையிடணும். அப்போ பார்ப்போம் எவன் வந்து தடுக்கிறான், எந்த வெள்ளையலி வருது, எந்த சுண்டலி வருதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா சார் அது அந்த அந்த தவம் அது எடுத்த முறையும் அதுக்கு பின்னணி குரல் கொடுத்தது நம்ம தேரடி தான். ஒரு 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 பிரச்சனையை நாம் எவ்வளோ பிரச்சனையை நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம். திருப்பரங்குன்றங்கிற ஒரு 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 அந்த ஃபைல்ஸ் மூலமாக அவர் கொடுத்த விதம், அது ஒரு இடத்துல தம்பி சொல்வார், நான் கூட மறக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சுட்டு இருக்கேன். அது நல்லா சொல்வார். அவ்வளோ பிரச்சனை போன பிறகு கடைசியாக முடிகிற தருவாயில் 56 நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை சொல்வார் தம்பி. திருப்பரங்குன்றம் ஒற்றுமை இன்னும் பத்திரமாகத்தான் இருக்கிறது. எனக்கு வந்து அந்த ஆக நீ என்னதான் உள்ள வந்து என்ன போக்மார்க் பண்ணாலும் நாங்கள் ஒன்றா தாண்டா இருக்கோம் அப்படிங்கிறதும், அந்த திருப்பரங்குன்றம் அமைதியாக தான் இருக்குது. அதுக்கடையில் ஒருத்தன் பேசுவான், ராஜா. அதில் அது எதுவும் இது இருக்கா, கடை இருக்கா அப்படி ராஜான்னு சொல்கிறது? இல்லை இல்லை இல்லை, வரட்டும் பார்ப்போம். அவன் சொல்கிறான். அதுக்கு முன்னாடி இந்த வழக்கு போட்ட ஒருத்தன் பேர் என்ன? ராம ரவிக்குமார்னு ஒருத்தன். அது அந்த திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த ஒருத்தர் நல்ல ஒரு பேட்டி ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அந்த திருப்பரங்குன்றத்திலே வாழ்கிற ஒருத்தர் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனைன்னா உள்ளூர்காரங்க தானே சார் போகணும், நாங்கள் தானே சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நாங்கள் தானே சார் போராடணும், நாங்கள் தானே செவனேன்னு இருக்கோம், நாங்கள் எந்த புகாரும் கொடுக்கலையே, இவங்க யார் சார் எங்களுக்காக வந்து போராடுறதுங்கிறான் ஒருத்தன். என்ன மாதிரி கேள்வி சார்? நாங்கள் பார்த்து ஒத்துமையாக இருக்கோம், தாயா பிள்ளையாக இருக்கோம். அந்த பதிவு பார்த்தீங்கன்னா நியாயம் தானே? அதே இது அந்த அந்த வழக்கு போட்ட ஒருத்தன் எந்த ஊருக்காரன்? அந்த ஊருக்காரன் இல்லை, திருப்பரங்குன்றத்துக்காரன் கிடையாது, திருப்பரங்குன்றத்துக்காரன் கிடையாது. அவன் சொல்றான், இந்த நாட்டில் வாழவே முடியாதா, நாங்க சாகணுமா, செத்துப்போ. அட மூதேவி, செத்துப்போ. நீ இப்ப என்ன 100 வருஷமா ஒரு இடத்துல எரிக்கிறாங்க இல்ல, திடீர்னு இந்த இடத்துல தான் எரிச்சாங்க. அது நல்லா கேட்க, நல்லா பேசுற ஒரு நம்ம வாஞ்சிநாதன் ஒருத்தர், நம்ம அட்வொகேட் வாஞ்சிநாதன், நம்ம ஓய்வு பெற்ற நீதிபதி அறிவிப்பிருந்தாம சார் பேசுற எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க, யோ நீ தானே அது இங்கேதான் எரிச்சதுங்கிறதுல அது ஆதாரத்தை கொடுங்கிறான். ரைட்டா? இந்த கண்ணன் ஒரு கேரக்டர் சொன்னாங்கல்ல, ஒரு படம் ஒருத்தர் இருப்பான் கண்ணன், கிட்டலாம், அவன் ஆர்டிஓ, வெங்காய ஆர்டிஓ. அவன் சொல்றான், சார் அந்த ஊர் தலைவர் தானே, அவர்கிட்ட பெரும்பான்மைக்கு ஒத்துப்போங்க, இவங்களால முடியலன்றா பெரும்பான்மைக்கு ஒத்து போயிரு. இது எங்க வருது? அதே மாதிரிதான் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இது 4th ஃப்ரேமுக்கு வரலன்னு. போலீஸ்கார் இவர் சொல்றாரு, போலீஸ்காரன் ஓ இந்த ஆங்கிள் எல்லாம் கேள்வி கேட்டு
ஒரு பெரிய நமக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாரு நினைச்சா அவர் நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி ஜீப் அனுப்புறேன். அந்த போலீஸ்காரன் என்ன சொல்லியிருப்பான், அவங்களோட ஒத்துப்போ, எது படத்தை நிறுத்து. இதைத்தான் கண்ணன் சொல்றான். கண்ணன் என்ன சொல்றான், ஆர்டிஓன் தலைமையில போய் உட்கார்றாங்க. உண்மையிலேயே சார் அந்த இஸ்லாமிய பெருமக்கள் அத்தனை பொறுமையா உட்கார்ந்து பேசுறது இருக்குல்ல சார், நமக்கே கோபம் வருது. படத்துக்கு உள்ள போய் அவங்கள போய் வெட்டியிருந்தோன்னு. ஆனா அவ்வளவு பொறுமையா ஒரு அம்மா ஒருத்தர் சொல்றாரு, சார் எங்களை அடிச்சுக்கிட்டே இருக்காங்கிறாங்க. ஆனா அதுல அந்த விஷயத்தை இவர் கொடுத்த விதம் ஷார்ட்டை இங்கே அங்கன்னு உள்ள வெளியேன்னு கொண்டு போய் கடைசியில முடிக்கும் போது, டேய் படவா நீங்க தான்டா தேவையில்லாம உள்ள வரீங்க அப்படிங்கறது நம்மளே சொல்லுவோம். சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு ஏன்டா உள்ள வரீங்க? அந்த அவரு ராஜாவா, அந்த விளங்காத ராஜா, அவன் என்ன சொல்லுவாரு, ஒரு இடத்துல திடீர்னு வேல்முருகன் வரான்ல, அந்த கோயம்புத்தூர்ல ஒரு கட்சி வச்சிருக்கான் அவன் விளங்காத அர்ஜுன் சம்பத், அவன் வரான். இந்த தற்கால தான் வெடிகுண்டு தயாரிச்சாங்க. போற போக்கல சார் பாகிஸ்தான் கொடி ஏத்துனாங்க, வெடிகுண்டு தயாரிச்சாங்க. அப்ப அவன் மேல எத்தனை கேஸ் போட்டுக்கணும்? ஏன்னா இல்லாத ஒண்ணு பாகிஸ்தான் கொடியேற்றினாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். போற போக்கு அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. கொடிக்கம்பத்தக்கான அதை விட முக்கியம் அந்த மரம் என்ன மரம் அது, அதான் தலைமரம். தலைமரம் அதுல கொடியேற்றுறாங்க. அதுக்கு இவங்க புகார் கொடுக்குறான். அவன் பார்க்கறான், சார் கொடி இங்க கட்டுறதுனால உங்களுக்கு என்ன இருக்குன்னு இஸ்லாமியர்கள் கேட்குறாங்க. கொடி கொஞ்சம் இறக்கி கட்டுங்கன்னா கொஞ்சம் இறக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் இறக்கு தெரியல, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு போறான். மத்தியஸ்தம் பண்ண வந்தவங்க. இது எல்லாமே படமா உண்மையிலேயே இப்போ தைரியத்தோட ஒரு டாக்குமெண்ட்ரி தானே அது, ஆவணப்படம் எடுத்து அதை வெளியிட்டதுக்கு தவத்துக்கு தான் நம்ம ஏன்னா சார் இது ஆவணங்கிறத விட ஆணவத்துக்கு கொடுக்குற மிகப்பெரிய அடியா இருக்கும் அந்த அந்த 1 மணி நேரம் 16 நிமிஷம். ரொம்ப இது தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, அதாவது மொழிபெயர்ப்பு செஞ்சு இந்தியாவே எப்படி ஒரு செவனேன்னு இருக்கிற ஒரு மலை, அதில் தீபம், அதை எப்படி உள்ள புகுந்து இவங்க மடைமாட்டுறாங்க அப்படிங்கிறத, அதை விட முக்கியம் இந்த கட்டடக்கலையை வச்சு ஒரு விஷயத்தை கிளப்புறான். அதுக்கு இவர் ஏர்வாடி தர்கா போகிறார், இன்னொன்று கீழக்கர தர்கா. ஆமாம், அதில் ஒரு திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அந்த தர்காவில் சோலைக்கண்ணன் அவன் ஒரு விளங்காதவன். அவன் சொல்கிறான், நாங்கள் பாருங்க இது உள்ளுக்குள்ள பிள்ளையார் கோயில் இருந்த மாதிரி இருக்குது, அந்த தூண்லாம் பாருங்க, இதை நாங்கள் அடுத்த வழக்கு அதை தான் நாங்கள் பதிவு பண்ண போகிறோங்கிறான். அது பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஷார்ட்டை அப்படியே கட் பண்ணிவிட்டு உடனே எங்கே போகிறாரு, ஏர்வாடி கீழக்கரை இங்கே இருக்கிற தர்காக்கள் உள்ளே போகிறார். அப்படியே தூண்கள் பூராமே நம்ம கோயிலில் இருக்கிற அந்த தூண் வடிவமைப்புல இருக்கு. அதுல பிறை சந்திரன் இருக்கிறதையும் ஒரு இதை டைப் பண்றாரு. அதாவது டேய் இது இந்த ஒரு தர்கா இல்லடா, தமிழ்நாட்டில் அத்தனை தர்கா இருக்கு. ஒரு ஆவணத்துல நீங்க வீம்பா எங்க கூட சண்டை போடுறீங்களாங்கிறத ஒரு ஒரு அப்படியே கேமரா மூலமா கொண்டு போறது இருக்குல்ல, அது எனக்கு தவத்தையும் அவருடைய இதையும் பிடிச்சதா ரொம்ப. இது சார், அதாவது மனித குலத்துல
நீங்கள் வந்து நாம் தாயா இப்போ வந்திருக்கிற எல்லாருமே தாயா பிள்ளையா நம்ம பழகிறோம். இதை பிரித்து பார்க்கறதுக்கு ஒரு குரூப் வந்துட்டான். அதுக்கு பாய் விரிக்கிற ரெட் கார்பெட் போடுற வேலையை இப்போ இருக்கிற ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை வந்து கம்பேர் பண்ணி நல்ல தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொன்னார். பிஜேபி குரல் தான் இவன் சொல்கிறான், பிஜேபி குரல் தான் இவன் சொல்கிறான் அப்படிங்கிறத அழகாக சொல்லிட்டார். ஆனால் இன்னமும் மனிதனை இருக்குது அப்படிங்கிறத இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸில் அது ஒருத்தன் சொல்லுவான். ஒரு அந்த வருஷத்துக்கு 2 தடவை மாடு இழுத்து கொண்டு போகும். அவன் பேர் நல்ல பேர் அழகு முருகன். பார்க்க அப்புறாணியாக இருப்பான். அவன் சொல்லுவான், எங்கள் அப்பா அந்த மாடு வந்து இந்த மாடு தான் இழுத்துட்டு போகணும்னு ஒரு பெரியவர் வந்து காமிக்கிறார். இந்த மாடு தான், அதாவது அது என்னது சந்தன கூட இழுத்துட்டு போகிறது அந்த மாடு. அந்த மாடு டைட் வைக்கிறாரு. பக்கத்தில் அந்த தம்பி இருக்காரு. அப்படியே ஒல்லியான தேகம், செவப்பு சட்டை போட்டு நிற்கிறாரு. இவர் தான் அந்த மாடை எடுத்து வச்சு சந்தன கூட அந்த ரோந்து, அதாவது ஊர்வலம் கொண்டு போவாங்க. அப்போ அந்த தம்பி சொல்கிறாரு, எங்கள் அப்பா எடுத்தாக, இப்போ மாமா துணையோட நான் கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படிம்பார். மாமா துணைன்னு சொல்கிறது அவர் ஒரு இஸ்லாமியர். நீங்கள் அது அந்த அந்த தம்பி அவர் சொல்கிறத பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு ஒரு இடத்துல, மாமாவா அப்படின்னு இவர் கேட்குறாரு. யார் நீ யாரோ ஒரு கேட்குறாரு மாமாவா? ஆமாம், நான் யாரையும் விட்டுலாம் கொடுக்க முடியாது சார். அந்த வார்த்தையில் அப்படி ஒரு அதாவது அந்த தாயா பிள்ளையா மாமா மச்சினா அவங்க அந்த உறவு முறையை அவ்வளவு அழகா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போகிறான், நான் யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டேன். இதைத்தான் சார் பிரிக்க பார்க்குறான் இந்த பரதேசிகள், இதைத்தான் பிரிக்க பார்க்குறான். அதே மாதிரி கடைசியாக ஒரு இடத்துல இந்த திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள்னு ஒரு அந்த சந்தனக்கூடில் பாட்டு கட்சி நடக்குது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாலும் அந்த மேடை பாடகர் ஒருத்தர் பாடுறாங்க. ஒரு படியில் ஒரு இஸ்லாமிய தாய் உட்காந்துருப்பாங்க. அவங்க இதை முணங்குவாங்க. இந்த பாட்டை அந்த அம்மா முணங்கும். அது வந்து எப்படி 70-75 வயசு இருக்கிற ஒரு மூதாட்டி இந்த திருப்பரங்குன்றம் பாட்டை அந்த அம்மா முணங்கும். இதை இங்கே எடுத்து அங்கே கொண்டு முடிப்பார். என்னன்னா எல்லாமே அந்த பாட்டு அவங்களுக்கே அது வந்து அது வாய்மொழியில் அது அவங்க அசைக்கிறத கேட்கும்போது நமக்கு புல்லரிக்கும். கடைசியா சொல்லுவான் எச் ராஜா. அவன் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் போது சொல்றான், இது வந்து அயோத்தி. ஆமா, அயோத்தி ஆகிறதுக்கு இதுதான் நல்லா சொல்லுவாங்க. அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறத ரொம்ப பாடுபடுறாங்க. அயோத்தியா தான் ஆக்க போறோம்னு அவன் ஓப்பனிங்ல சொல்ல ஆரம்பிப்பான் சார். அதாவது பூனைக்குட்டி வெளியே வந்த மாதிரி இங்கே ஒரு அயோத்தியை உருவாக்குறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, 94 இருந்தே இதை ஆரம்பிச்சிட்டாங்க. 95 இப்போ 31 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க பப்பு வேகலை. ஆனால் அந்த பப்பு வேகிறதுக்கான விதைய போகிறதும் சொல்லி கொடுக்கறதும் இந்த ஆட்சியில் ஆரம்பிச்சிட்டாங்க. போடக்கூடாது, திரையிடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து யாரோ ஒருத்தன் கொடுக்குறான் லெட்ரு, அதை கையில் எடுத்து மேலெடுத்து உத்தரவுன்னு புதுக்கோட்டையில் தடுக்கிறான். இங்கே நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து பாதுகாப்பு போலீஸ் அனுப்பி அந்த தேட்டர் கொடுக்குறான். அதே தேட்டர் 2 முறை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது எது வரக்கூடாதுன்னு 30 வருஷமா நம்ம தடுத்து இருந்தோமோ, எது வந்து சுதந்திரமா வெளியிடலான்னு போன ஆட்சியில வெளியிட்டாங்களோ அதை தடுக்கிறதுக்கு பாதை போட்டு கொடுக்குறான். நீங்க இந்த ஆட்சி என்ன வேணாலும் செஞ்சுட்டு போடும். ஆனா இவங்க வழிவிடுற இந்த பிஜேபியினுடைய
இந்த என்னது அயோத்தி அதுக்கான அடித்தளத்தை இவங்க போடுறதுக்கு இவங்க ஒத்துழைக்கிறத கட்டாயமாக நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை எதுக்கணும், குரல் கொடுக்கணும். இந்த ஆவணப்படத்தை நிச்சயமாக நாம் எல்லாரும் திரையிடுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அதில் தான் கடைசியாக அதே ராஜா சொல்லுவார். அதோட நான் முடிச்சிடுறேன். என்ன சொல்றாரு, நான் இந்த இடத்துல குடியேற்றுவேன், அப்படி இல்லை அப்படின்னா இதை தடுக்கிற எல்லாரும் நாசமா போவீங்கன்னு முடிக்கிறான் அந்த ஆள். நான் சொல்றேன், இதை நீங்க திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்ல அவர் சொன்ன எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னாலே இந்த ஒற்றுமையை குலைக்கிற எவனா இருந்தாலும் நாசமா போவாங்க. நன்றி. அதில் அவர் கடைசியா முடிக்கும் போது சொன்னது அந்த ஒரு தருணத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் மக்கள் அப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. அந்த காட்சி வரும்போது தியேட்டரே சிரிக்குது. தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்றவன் நாசமா போமா அப்படின்னு அவர் சொல்லும் போது தியேட்டரே சிரிச்சது. எனக்கு ஏன்னு தெரியல. தெரிஞ்சவங்க ஊடகங்கள்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கருத்துரிமைக்காக நாம் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் திரையிடல் தடுக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து இப்போது வரை அந்த ஆவணப்படத்தை அடுத்து எப்ப ஸ்கிரீன் பண்ண போறீங்க அப்படின்ற கேள்விதான் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய கேள்வி. அந்த ஆவணப்படத்தை திரையிடுவதற்குமான எல்லா முயற்சிகளையும் அவரே முன்னின்று மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்றது இன்னும் கூடுதலான தகவல். அது எங்களுக்கு இன்னும் உற்சாகம் அளிக்கிறது. அதே போல இது குறித்த அடுத்த கட்ட நுங்கம்பாக்கத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த கம்ப்ளைண்ட்ல நுங்கம்பாக்கத்துல கொடுத்த கம்ப்ளைண்ட ஏத்துக்கல. அதற்கு அடுத்தபடியாக இதை அடுத்து உயரதிகாரிகளிடம் புகாராக முன்வைக்க வேண்டும் என்று அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார். இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக மக்களிடம் இதை முன்வைத்து விட்டு அடுத்த கட்டமாக புகாரை காவல் அதிகாரிகளுக்கு முன்னால் வைக்கலாம் என்று திட்டமிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் இந்த கருத்தரங்கத்தை நாம் நடத்தி முடித்திருக்கிறோம். இதை இருந்து முழுமையாக பதிவு செய்து வெளியிடவிருக்கின்ற ஊடகங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். டிஜிட்டல் ஊடகங்கள் மட்டுமல்ல, சேட்டலைட் ஊடகமாக இருக்கட்டும், நாளை பத்திரிகைகளில் வெளியிடுபவர்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் எங்களுடைய டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கருத்தரங்கம் நடப்பதாக அறிவித்த நாளிலிருந்து இப்போது வரை எங்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களாகிய உங்களுக்கும், ஏன் மக்களாகிய உங்கள் முன்னால் இதை கருத்தரங்கமாக வைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் என்றால், நாங்கள் தனியாக விடப்பட்டோமா? இந்த ஆவணப்பட திரையிடலை தனியா விடப்பட்டோன்ற வார்த்தையை கூட அவர் அனுமதிக்கவில்லை. அந்த அளவிற்கு எங்களோடு உறுதுணையாக இருக்கின்ற அண்ணனுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அதான் விட்டுட்டாங்கன்னு சொல்லல சார், அப்படி உணர்ந்து அப்படி ஒரு கலக்கம் இருந்தது. அந்த கலக்கத்தை தெளிவுபடுத்தும், அந்த கலக்கம் தேவையில்லை, உங்களோடு தான் இருக்கிறோம் என்று ஆதரவளித்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. சேரல் CHRAL அப்படின்ற அந்த சேனல்ல திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படம் இருக்கிறது. அவர் சொன்னாரு, சங் பரிவார் நமக்கு விளம்பரம் கொடுத்து கொண்டிருக்கிறதுன்னு. 2 தடவை விளம்பரம் கொடுத்து 50,000 வியூஸ் ஏத்திட்டாங்க. இப்ப நம்ம பாசிட்டிவா அந்த விளம்பரத்தை கொடுத்திருக்கோம். இன்னொரு 50,000 வியூஸ் ஏறணும். அந்த பொறுப்பு உங்களிடம் கொடுத்து கருத்துரிமைக்காக, மக்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற அந்த உரிமைக்காக, அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற உரிமைக்காக, ஊடகங்களினுடைய உரிமைக்காக, ஏன் இந்த ஆவணப்பட திரையிடலும் இவ்வளவு தூரம் பேசுகிறோம்னா, ஒரு டிஜிட்டல் ஊடகவியலாளர் ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபில இருந்து சேனல் ஆரம்பிச்சு மதுரையில இருந்து ஆன்லைன்ல இன்டர்வியூ எடுத்து நடத்திட்டு இருக்கிறவர் என்ன வருமானம் வந்துடும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். யூடியூப் பொலிட்டிக்கல் சேனல்ஸ்ல என்ன வருமானம் வரும்ன்றது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒத்தாலா உட்கார்ந்து நடத்தணும் அப்படின்னா கூட அதுல லாபம் எல்லாம் பார்க்க முடியாது. அதுதான் யூடியூபினுடைய அரசியல் யூடியூபுடைய நிலைமை. எவனும் விளம்பரம் தர மாட்டான், யூடியூப்லயும் விளம்பரம் ஓடாது. அவர் 5 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி போட்டு செலவு பண்ணி இந்த ஆவணப்படத்தை எடுத்திருக்கிறாரு அப்படின்னா அதை ஒருத்தர் தடுக்கிறாங்க. அது எப்படி? ஒரே ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு தடுக்கிறான். ஒரே ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு தடுக்கிறான். அது லெட்டர் பேடா? இல்ல, அது லெட்டர் பேடின் மூலமாக காவல் நிலையங்களிலும் காவல் அதிகாரிகள் மட்டத்திலும் அதிகாரிகள் மட்டத்திலும் அரசியல்வாதிகள் மட்டத்திலும் செல்வாக்கை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் கண்டிக்காவிட்டால் நாளை இந்த நிலைமை இன்னும் தீவிரமடையும்.
நாளை இது போன்ற கருத்தரங்கம் கூட நடத்த முடியாத சூழல் ஏற்படலாம். ஏற்கனவே ஒரு முக்கியமான கட்சியில் ஒரு அமைப்பினுடைய பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கு சென்னையில் மண்டபம் கிடைக்காத அளவிற்கு காவல்துறை நெருக்கடி தந்து கொண்டிருக்கிறது. இது நாளை நீடித்தால் நாம் பேசவே முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். மறுபடியும் சொல்றேன், இந்த வார நக்கீரன் அட்டப்படத்தை பாருங்க. நன்றி.